அதிகாரத்தில் பேசலாம். அதிகாரத்தில் உள்ளவர்கள் இந்த குடும்பத்தை மட்டுமல்லாமல் அரசு ஆரம்ப சுகாதாரம் மட்டுமல்லாமல் பொதுவாக அரசு மருத்துவமனை இன்றைக்கு கேள்விக்குறியான அதான் எங்க போய் வாங்கி சாப்பிடுற மாதிரிலாம் பயமா இருக்கு. ஹாஸ்பிட்டல் சரி, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சரி, ஏன்னா எல்லா இடத்துலையும் இந்த மருந்து சப்ளை பண்ணி சூழ்நிலை இந்த ஊசி போட்ட விளைவு இறந்துட்டான்னு சொல்றாங்க. ஊசி மட்டும் பயன்தான் வரும். இருந்தாலும் அது காலாவதியான மருந்தாக எடுத்துருப்பாங்க. டாக்டர்ஸ் வந்து முறையான செக் பண்ணிட்டு அதை போட செக் பண்ணுவாங்க. அதே போல எல்லா பிரைவேட் செக்டரும் நாய்க்கட்டி வந்து பாம்பு கட்டி கிராமத்துல எங்க போனாலும் 1 மணி நேரத்தில் ஆயிடும். அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அந்த சூழ்நிலை இல்லாத அளவுக்கு மருத்துவத்தை பார்க்கணும். மருத்துவ முதலமைச்சர் அவர்கள் இந்த மருத்துவத்தை கட்டுப்பாட்டு போலி மருந்து தயார் பண்ணி அது அவரோட கட்டுப்பாடு. எதைக்குமே வாங்கி தரக்காத ஒரு முதலமைச்சரா தொடர்ந்து மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வெளியே சொல்லணும். சொன்னாதான் மக்கள் அதனுடைய பயன். ஆட்சி அதிகாரத்தை பேச மாட்டாங்க. நிலைமை ஆட்சியாளர் இந்த குடும்பத்தை பொறுத்தவரை பாதிப்பு நம்முடைய தேசிய மன்றம் அவரோட போராடும், நியாயத்தை பெற்று தரும். அது மட்டுமல்ல, ரிப்போர்ட் வந்த பிறகு முழுமையாக ஒரு ஆலோசனை சார்லஸ் மார்டின் அவருடைய ஆலோசனைப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதை இந்த இடத்தில்